வணக்கம் உறவுகளே, லக்ஸ் விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உறவுகள், என்னோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். இது என்னைக்கு எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை எடுத்ததுங்க. வியாழக்கிழமைனாலே சித்தர்கள் வழிபாடும் குருமார்கள் வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்புங்க. நம்ம நாகல் நகர் பாரதிபுரத்தில் இருக்க சாய்பாபா தரிசனத்துக்காக தாங்க போயிருந்தோம். ரொம்பவே சிறப்பான தரிசனம் சாயப்பா கொடுத்தாங்க. தீபம் ஏற்றி உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஒரு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாங்க. பார்க்குற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் எல்லா நலமும் வளமும் சாயப்பாவோட அருளால் பரிபூர்ணமாக கிடைக்க லக்ஸ் விலாக் மூலம் மனதார பிரார்த்திக்கிறோங்க. இது ஆல்ரெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த டைமுங்கிறனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இயர்லியாகவே போயாச்சு, ஏன்னா ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் போயிருப்பாங்கல்ல. ரொம்பவே சாயப்பாவை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். என்னான்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சிறப்பான வேண்டுதல்கள், நல்ல வேண்டுதல்களாக இருந்தால் கண்டிப்பாக அவரை தொடர்ந்து 9 வாரம் விரதம் இருந்தாலே 9 வாரத்துக்குள்ளேயே நம்ம சாய்ராம் நமக்கு எல்லாமே பண்ணிடுவாருங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே தீபாராதனை எடுக்கலாம், நம்ம சாயப்பாவை தொட்டு வணங்கி கும்பிட்டுட்டு வரலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் ஏண்டா வாழ்கிறோம், என்னத்துக்குடா வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை போயிட்டுருக்குங்க. தெய்வத்தோட வழிபாடு இருந்தால் மட்டும்தான், ஏன்னா இந்த கலியுகத்தில் நம்ம எந்த விதமான இடைஞ்சல்களும் இல்லாமல் வாழ முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நம்மளோட சுற்றுப்புறத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது மன அழுத்தம் அதிகமாக வந்துட்டுருக்குங்க. ஏதாவது ஒரு விதத்தில் மன அழுத்தம் வந்துட்டுருக்குது. ஏண்டா வாழ்கிறோம், எதுக்குடா வாழணும் அப்படிங்கிற மாதிரி நிச்சயம் தோன்றாத மனிதர்களே கிடையாது. ஏதாவது தற்கொலை செஞ்சுட்டு கூட நம்ம செத்து போயிடலாமா? ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்மளை சுற்றி இருக்க மனுஷங்க பிரச்சனை பண்ணுறாங்களா, இல்லை இயற்கை பிரச்சனை பண்ணுதா, எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம அப்பா அம்மாலாம் வாழ்ந்த வாழ்க்கை நம்ம வாழலை. இப்போ இருக்க குட்டி பிள்ளை கூட எனக்கு டிப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தாங்க நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதே மாதிரி ஏன் வாழணும், செத்தே போயிடலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு தைரியம் வருது பார்த்திங்களா? எதுக்கடா இருக்கணும் அப்படின்ற அந்த தைரியத்தை பூரா நம்ம வாழ்கிறதுக்கான கண்ணோட்டத்தில் செலுத்தணுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் மழை போல் வந்தாலும் எதிர்த்து நிற்கணுங்க. முடியும், என்னால் முடியும், நான் வாழ தான் பிறந்திருக்கேன், என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா சூழ்நிலையிலையும் எதிர்த்து நிற்கணுங்க. எல்லா டிப்ரெஷனையும் ஏற்றுக்கிட்டு நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த மனித பிறவி கிடையாதுங்க, பேயை தான் அலையணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம அந்த கலியுகத்தில் இருக்க துன்பங்களை எதிர்த்து நின்று போராடி, பிறப்பும் இறப்புங்கிறது கடவுள் கொடுத்ததுங்க. அதனால் நமக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளை படைத்த கடவுளுக்கு தெரியும். ஒன்றே ஒன்று, இந்த கலியுகத்தில் நீங்கள் வாழணும்னா நான் என்னோடய அனுபவத்தில் கற்றுக்கிட்டதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. யார் என்ன பண்ணால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அமைதியாக இருக்கணுங்க. நம்ம பேசுகிற வார்த்தைக்கு தான் நம்ம பொறுப்பாக முடியும். எதிராளி நம்மளை பற்றி என்ன நினச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு அது தேவையே கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் பயந்து ரொம்பவே மெயினாக இதில் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. யார் என்ன பேசினாலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு மௌனமாக வாழ்ந்தோன்னா ஜெயிக்கலாங்க. மகிழ்வித்து மகிழ்வோம்.